தயவு பதிவு 7 வள்ளலார் பெற்ற இயற்கை தனி அனுபவம். சரி, வள்ளலார் தான் ஒருவர் மட்டுமே உண்மையில், அதாவது ஒன்றான ஏக அனுபவத்தில் இருந்து கொண்டு இருப்பதாக சொல்கின்றார் என்றால், இங்கு இந்த உலகில் இப்போது மட்டுமே 800 கோடி மக்கள் தனித்தனி இன்ப துன்ப அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. இன்னும் உயிர்களின் எண்ணிக்கையை அளவு கணக்கிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது வரலாறு சொல்வது எப்படி உண்மையாகும்? நம்ப முடியவில்லையே. ஆம், இது சரியான நியாயமான கேள்விதான். ஆனால் வள்ளலார் என்ற உத்தமர் சத்திய ஞானி சொல்வது ஒருபோதும் பொய்யாகாது. அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உண்டு என்றால் அது அகிலமாம் அன்பாம். ஆம், அன்பு என்கின்ற ஒருத்தர்தான் உண்மையில் என்றென்றும் உள்ளார். எங்கும் யாவும் தானாய் விளங்குகின்றார். இந்த அனுபவத்தை அவரே ஒரு ஆன்மாவில் கொண்டு தனி அனுபவத்தில் ஓங்குகின்றார். அவர் பெயர் இப்போது திரு அருட்பிரகாச வள்ளலார். இதைத்தான் நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர், நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருளாடல் புரிகின்ற தருணமிது நம்மின் என்கின்றார் வள்ளலார். சரி, இனி இதை தொடர்ந்து தீர விசாரிப்போம் அடுத்து 8வது பதிவில்.